அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டு கடுகெல்லாம் பொரியட்டும். அதுக்கப்புறமா ஆனியன் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா கிரேவி டைப்பில் வரதுனால ஆனியன் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். ஆனியன் நல்லா வதங்கணும், அதுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க, சீக்கிரமாக வதங்கும். தக்காளி சேர்த்துக்கலாம், கறிவேப்பிலை. இது நல்லா கலந்து விடுங்க. இது ரெண்டுத்தையும். குடமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது இதையும் நல்லா கலந்து விடுங்க, எல்லாத்தையும் சேர்த்து. இது வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே வந்து நல்லா வெந்துடும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கும்போதே. இதெல்லாம் சப்பாத்தி, பூரி, தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த சைட் டிஷ்ஷு. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு எப்போவுமே மொத்தமாக போடாதீங்க, நடுநடுவில் கொஞ்சமாக சரி பார்த்துட்டு போடுங்க. இந்த குடமிளகாலாம் அப்படியே வெந்துட்டே வருது பாருங்கள், கலரி விட. மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா வாசனைக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி நான். உங்களுக்கு வேணும்னா ரெட் சில்லி பவுடர், தனியாத்தூள் தனித்தனியாக கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். அப்படியே நல்லா வெந்து அது அப்படியே இந்த கிரேவி டைப்பில் வருது பாருங்கள். அப்படியே நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே பாருங்கள். இது வந்து நீங்கள் கொஞ்சம் கலரி விடுறதா வேலைங்க, மற்றபடி ஒன்றும் பெருசாக வேலை கூட இல்லை இதில் செய்கிறதுல. தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள், இந்த காரம் உப்புக்கு ஏற்ற மாதிரி. இந்த தண்ணியெல்லாம் கொதித்து நல்லா அந்த எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரும்போது கிரேவி ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம். இப்படி தண்ணி கொதிச்சுட்டே இருக்குது நல்லா. நடுவில் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க, அடி பிடிக்காது. அப்போ தான் இது நீங்கள் கர்ட் ரைஸ்க்கு வச்சுன்னு கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். பாருங்க, அது தண்ணி எல்லாம் நல்லா சுண்டுட்டே வருது. அப்படியே ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம். நல்லா அந்த குடமிளகாலாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள், சூப்பராக. நல்லா தண்ணி அப்படியே சுருண்டுடுச்சு. ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அதை சூப்பரான குடமிளகா கிரேவி ரெடி.